Answer. Right, okay. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தபடியே நாங்க செகண்ட் பார்ட் பார்ப்போம். உங்கள் தமிழ் புலமை சில விடுகதைகள். வட்டமாய் அறிவாளம் அது என்ன? தலிகை உள்ளது, சரிபார்த்து. சுருக்க குறியீடுகளுக்கான விரிவான தமிழ் அர்த்தம் இங்கே. இலங்கை மின்சார சபை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தேசிய கல்வி நிர்வாகம், இலங்கை மத்திய வங்கி, அரச பணி, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், வெளிநோயாளர் பிரிவு, பாடசாலை மட்ட கணிப்பீடு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், இலங்கை போக்குவரத்து சபை. இனி வருடங்களில் வரும் நிறைவு விழாக்கள் பற்றிய விளக்கம். 1ஆம் ஆண்டு காகித விழா, 10ஆம் ஆண்டு தசாப்த விழா, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா, 50ஆம் ஆண்டு பொன் விழா, 60ஆம் ஆண்டு வைர விழா, 75ஆம் ஆண்டு பவள விழா, 80ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா. இனி பிராணிகளின் தொழில்களை பற்றி பார்ப்போம். ஆந்தை அலரும், மயில் அகவும், புறா குறுகுறுக்கும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், தேனி ரீங்காரம் செய்யும், வண்டி இறையும், கரடி உருமும். நரி ஊளையிடும், எருமை எக்காலமிடும், பள்ளி சொல்லும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும், தேவாங்கு அழும், சிங்கம் கர்ச்சிக்கும், குரங்கு அலப்பும். இனி நாம் சில மரபு தொடர்களை பார்ப்போம். கைகூடுதல், சித்தியடைதல், நுனிப்புள் மேய்தல், மேலெழுந்த வாரியாக படித்தல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைத்தல், பொடி வைத்தல், தந்திரமாக பேசுதல், விழலுக்கு இறைத்தல், வீண் செலவு செய்தல், கடன் கடித்தல், இருப்பின்றி செய்தல், கரி பூசுதல், அவமானப்படுத்தல். கண் திறத்தல், அறிவு உண்டாதல், கண் மூடுதல், இறத்தல் அல்லது மரணித்தல், கண் வளர்தல், நித்திரை செய்தல், கண் மலர்தல், விழித்தல், அறை கூவுதல், போருக்கு அழைத்தல், கை கழுவுதல், பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல், வேட்டிக்கு போட்டி, விதண்டாவாதம் செய்தல். பழமொழிகள் தரும் சில கருத்துக்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. இறக்க போனாலும் சிறக்கப்போ வறுமையின் செம்மையை எடுத்து காட்டுகிறது. அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம், இது உத்தம நட்பை எடுத்து காட்டுகிறது. அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி, முன்மாதிரியான தன்மையை காட்டுகிறது. ஆழம் அறியாமல் காலை விடாதே, ஆராய்ந்து செய்வதை காட்டுகிறது. எடுக்கிறது பிச்சை, ஏறுவது பல்லக்கு, வீண் பெருமையை சொல்கிறது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை, திருப்தியற்ற மனதை இது சொல்கிறது. ஊருடன் பாய்க்கின் வேருடன் கெடும், பகை அழிவை தரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. வெறும்பூர கற்கொலியும் விடாமுயற்சி வெற்றி தரும் என்பதை சொல்கிறது. கிட்டாதாயின் வெட்டன மர, கிடைப்பதற்கு அரிதான ஒன்றை மறப்பது நன்று என்று இது சொல்கிறது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, கவர்ச்சியானவை அனைத்தும் நல்லவை அன்று என்பதை சொல்கிறது. குப்பையிலே போட்டாலும் குண்டுமணி மங்காது, வறுமையிலும் உயர்ந்தோர் பண்பு மாறாது என்பதை சொல்கிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம், கோபம் சிந்தனைக்கு இடையூறு என்பதை இது சொல்கிறது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா, தகுதிக்கேற்பவே எதையும் நினைக்க வேண்டும் என்பதை இந்த பழமொழி சொல்கிறது. இனி சிந்தனைக்கு ஒரு சீன பழமொழி. கேட்டேன், மறந்து போனேன்.
பார்த்தேன், நினைவில் வைத்தேன், செய்தேன், புரிந்து கொண்டேன். ரைட், ஓகே. அதுல பாருங்க பிள்ளைகள், அது செகண்ட் பார்ட். ரைட், 4வது செகண்ட் பார்ட் பாருங்க. இதை கொஞ்சம் ஃபாஸ்டா முடிப்போம். இந்த ஈவினிங் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 2 டைமும் இருக்கும். அப்ப இதை கொஞ்சம் முடிச்சிட்டு நாங்க நேரடி இப்ப கிளாஸுக்கு தொடங்குறதுக்கு யோசிக்கிறோம். ஓகே, அதுல பாருங்க, மாமரங்கள் ஆண்டு முழுவதும் நிழலை தருகின்றன. ரயாஸ்ரீ ஒரு வாசிங்க பாப்போம். மாமரங்கள் ஆண்டு முழுவதும் நிழலை தருகின்றன. இதன் இலை, காய், விதைகள் மற்றும் இளங்கிளைகள் ஆடு மாடுகளுக்கு உணவாகின்றன. மாமரம் கோடை காலத்தில் தீஞ்சுவை கனிகளை தருகின்றது. அதன் உறுதியான பரந்த கிளைகள் சிறுவர்களின் பள்ளிக்கூடம் ஆகும். மாமரங்கள் வருடம் முழுவதும் எதனை தருகின்றன? நிழலை தருகின்றன. அப்படியே பார்த்து இந்த இருக்கிற விடையல் இருக்கணும். அதே போல அந்த மேல இருக்கிறது நிழலை இத்தனா கூட வராம இருந்திருந்தா பிள்ளை. நிழல் என்று எழுதுனா பிள்ளை, நிழலை தருகின்ற நிழல் என்று எழுதுனா சரி விடுக்கலாம். அல்லது இந்த இருக்கிற விடைய அப்படியே பார்த்து இருக்கணும். ஆடு மாடு உண்ணும் மாமரத்தின் பகுதிகள் 2ஐ தருகின்ற சொல்லி கேட்கிறாங்க. அதுலயே இருக்குதுன்னா கிளைகள் இருக்குது. அதே போல இலை, காய், விதை 4 இருக்குது. ஆனா நீங்க 2 தானே இருக்கணும். 4 மணி இருந்தால் அது 3 அழி இருந்தால் அது பிழையாக கொள்ளப்படும். மாறி என்பதற்கான விடை இதா இருக்குது. எதிர்கருத்து கோடை. சொல்லுங்க. இரண்டாவதுக்கு இளம் கிளை இருக்கு. இளம் கிளைகள், கிளைகளை தான் அவங்க இளம் கிளைகள் என்று சொல்லி அடைமொழியோட சொல்றாங்க. இளம் கிளைகள் என்று எழுதினாலும் சரி. அடுத்தது பாருங்க, மாமரத்தின் பரந்த கிளைகள் யாரின் பள்ளிக்கூடமாகின்றது என்று சொல்லிக்கிறாங்க. இந்த அதிலே விட இருக்குது சிறுவர்கள். இனிய சுவை எனும் கருத்தை தரும் சொல்லை தெரிவு செய்ய. அதுல இனிய சுவை என்று சொல்றது இந்த இருக்குது தீஞ்சுவை கனி. அதாவது சாப்பிட சாப்பிட தின்ன தின்ன திகட்டாத சுவையைத்தான் தீஞ்சுவை என்று சொல்றது. அடுத்த பாருங்க, பழச்சாறு என்பதனை பிரித்தெழுதினால் பழம் சக சாறு என்று சொல்லி வரும். வாழ்க்கை என்பது சரியா? அப்ப அதுக்கு 6 கேள்வியும் சரி என்ற பிள்ளைகள் அதுக்குரிய புள்ளிகளை போடுங்க. 6 புள்ளிகளா இருக்கும். வாழ்க்கை, சக்கரவர்த்தி 3வது விடை வரும். மகிழ்ச்சி 2வது, 300 2வது விடை சரி. ஒவ்வொரு வாக்கியமும் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிடுக. குயில்கள் இனிமையாக கூவியது. அப்ப குயில்கள் என்று வந்து இனிமையாக கூவின என்றுதான் வரணும். அப்ப அதால அது இல்லை. யானை கூட்டம் பயிரை அளித்தது சரி. பழங்கள் சுவையானவை சரி. மழை பெய்தால் நில நனையும் அதுவும் சரி. சார், யானை கூட்டம் நிறைய தானி. யானை கூட்டம் என்று சொல்றது மேல ஒருமைதான். யானை கூட்டங்கள் என்று சொன்னாதான் பன்மை.
சரி, யானை கூட்டம் என்று சொல்றது யானை ஒரு கூட்டத்தை தான் சொல்றாங்க. அப்ப யானை கூட்டங்கள் என்று வந்தா மான் கூட்டம் ஓடியது தான் வரும். மான் கூட்டங்கள் தான் ஓடினு வரும். சரி, அப்ப அதை படிச்சு கொள்ளுங்க ரேஸ்ரீ. ஓகே, அடுத்தது பாருங்க. மஞ்சள் சகப்பொடி மஞ்ச இட் வரும். பால் சககுடம் பாற்குடம் இட் வரும். அடுத்தது அரசி அரசன் புத்திரி புத்திரன் என்று சொல்லி வரும். பின்வரும் பிராணிகள் இளமை பெயர்களை எழுதுக. கீரி பிள்ளை, ஆடு குட்டி. ஆசிரியர் வருவாரா என்று சொல்றதுல என்ன நிறுத்த குறியீடை பயன்படுத்துவோம் நாங்க? வினாக்குறி. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது. ஏன்னா பாவடத்துல ஐயோக்கு பக்கத்துல வியப்பு குறியும், இதுக்கு பக்கத்துலயும் வியப்பு குறி வரும். பின்வரும் தமிழ் சொல்லுக்கு பொருத்தமான ஆங்கில சொல்லி எழுதுக. யானைக்கு என்னன்னு சொல்றாங்க? எலிபண்ட். ஸ்பெல்லிங் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. குரங்குக்கு மங்கி. MONKEY. அடுத்த வாட் இஸ் திஸ்? இது என்ன? அடுத்த கவுல்டாய் உங்களது வயது எத்தனை என்று சொல்லி விளங்கல. What is this? இது என்னன்னு பரந்தானே. ஓ, இது என்னண்டு வருமாள் அது கட்டாயம் நான் குறிப்பு போட்டிருக்கணும் அக்சரா. அடுத்தது பாருங்க. விதுகள் பதி என்றா அதிபர், ஜகலு என்று சொன்னா நண்பர். உங்கள் வகுப்பு எது? சிங்களத்துல எப்படி சொல்லலாம் உங்கள் வகுப்பு எதுன்னு சொல்றது? உங்களுடைய பந்தி உங்களது வகுப்பு என்ன? பந்தி காமரே முகத்து. பந்தி காமரே குமக்த. பந்தி காமரே குமக்தன்னு சொல்லலாம். உங்களது வகுப்பு ஏதென்று சொல்லி ஏதாவது ஆன்சர் செய்முக போட்டு பாருங்களேன். இதுல காட்டப்படுறது உங்களுக்கு தெரியும் 301 எண் சட்டத்துல. அதனை விரித்தெழுதுனா அப்படி வரும். முதல் நம்பர் சொல்லுதுங்க. 301 தான் நாங்க காட்டப்படுது. அப்ப அதை விரித்தெழுதுனா 300.1 வரும். அப்ப இதுல காட்டப்படுற இலக்கம் 301. அதை விரித்தெழுதுனோம்னு சொன்னா இதுல 300 வரும், இதுல 0 வரும், அதுல 2 0 போடலாம், 1 0 போடலாம், இதுல 1 வரும். தரப்பட்ட எண்ணிலிருந்து மிக சிறிய எண் வரைக்கும் மிகப்பெரிய எண்ணிலிருந்து இறங்கு வரிசைப்படுத்த சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்டா எது வரும்? 973 வரும். அடுத்தது 942 வரும். அடுத்தது 793 வரும். 724 வரும். அடுத்தது கோலத்திற்கு ஏற்ப இதை ஓடருக்கு நீங்க எழுதி இருக்கணும் பிள்ளைகள். 42, 38, 34 எங்களுக்கு தெரியும். 38ல இருந்து 34 சொன்னா 4 குறையுது. அப்ப 30, 26 வரும். 4 கழிஞ்சு போகுது பிள்ளைகள். ஒரு குவியலில் 435 தேங்காய்களும் இன்னொரு குவியலில் 280 தேங்காய்களும் இருந்தன. 2 குவியலிலும் உள்ள தேங்காய்கள் எத்தனை சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 435ஓட 280 கூட்டோடும். என்ன கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன விட வரும்? 5 3 11 4 2 6 3 7 விட 715 வரும். அடுத்த ஒரு கூடையில் 76 பூக்கள். ஒரு கூடையில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை 76. மொத்த எண்ணிக்கை 98 இருப்பதற்கு இன்னும் எத்தனை பூக்களை தரும் என்று சொல்லி கேட்கிறாங்க. 98ல இருந்து 76 கழிச்சோம் என்று சொன்னா 2 2 22. சரியா? அது இதுவாக்க பிள்ளைகள் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான். அரைவாசியை நுழைத்த சொன்னா இந்த சைட்டை ஃபுல்லா நுழைத்தி விடலாம், ஒரு மெத்தட். அல்லது இந்த சைட்டை நுழைத்தலாம், ஏதாவது ஒரு சைட். அல்லது மற்ற மாதிரியும் நுழைத்தலாம். மற்ற மாதிரி என்று சொன்னா இந்த இருக்கிற சைட்டையும் நுழைத்தி விடலாம்.
அல்லது கீழே இருக்கிற சைட்டையும் நிலத்தி விடலாம். ஏதாவது ஒரு சைட்டுன்னு இங்க நிலத்தி விட்டீங்கன்னா சரி. யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு பரிசு போட்டியில் 5 புத்தகங்கள் வீதம் அடுத்த பாருங்க. அதுல யாரோ ஒரு ஆள் சவுண்ட் உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்களா? ஒரு புத்தக பொதியில் 5 புத்தகங்கள் வீதம் 32 பரிசு பொதிகளை செய்வதற்கு எத்தனை என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு பொதியில 5 இருக்கணும், 32 பொதி செய்யணும். என்ன செய்யணும்? 32 5ஆல பெருக்கணும். ஏன்னா 2 10 ஒன்று மீதி 5 15 ஒன்று 16 விடை 160 இருக்கு. 804 தோடம்பழங்களை 2 பெட்டிகளில் சமனான அடைக்கப்பட்டன. ஒரு பெட்டியில் எங்களுக்கு தெரியும் 800 அரைவாசி 400, 4 அரைவாசி 2, 402 விடை. அல்லது 804 நீங்க 2ஆல பிரிச்சு பார்க்கலாம். சில வேளை 42 உங்களுக்கு விட வந்திருந்தா அதை 2ஆல பெருக்கிற 804 வருதான்னு பாருங்க. 600 கிராம் குறியீட்டுல எழுதுனா 600 போட்டு ஜி வந்து கேபிட்டல்ல போடுறதா ஸ்மால்ல போடுறதா? ஸ்மால்ல போடணும். கிலோகிராம்ல அடுத்து 2 கிலோகிராம் 2 கேஜி. ஏன்னா அடுத்த ஒரு தோட்டத்தில் பழமரங்களின் எண்ணிக்கை வரவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த வரைவு கேள்வியோட பிள்ளைகள் அந்த இது முடிக்கிறவங்க கவனிச்சு கொள்ளுங்க. கூடுதலாக இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் நம்பர்ஸ் போடுங்க. மா வந்து 7 பேர், கொய்யா வந்து 3 பேர், தோடை வந்து 9 பேர், வாழை வந்து 5 பேர். கூடுதலாக உள்ள பழமர வகை எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. விடை தோடை. ஏன்னா கொய்யா மரங்களை விட எத்தனை மாமரங்கள் கூடுதலாக உள்ளன என்று சொல்லி கேட்கிறாங்க. மாமரம் 7, கொய்யா 3, 7ல இருந்து 3 கழிச்சீங்கன்னு சொன்னா விடை 4ஆக இருக்கு. யார் 6ன்னு சொன்னாங்க? அது எப்படி வேற 6? டேய் விட வித்தியாசம் மேல் அதிகம் என்று சொன்னா கழிக்கணுமேடா. அதுல கொய்யா மரங்களை விட எத்தனை மாமரங்கள் என்று சொல்லி கேட்டா மா வந்து 7, கொய்யா வந்து 3 சொன்னா 7ல இருந்து 3 கழிச்சா விடை 4. தோடை மரங்களை விட எத்தனை வாழை மரங்கள் குறைவாக உள்ளது. அப்ப தோடை எத்தனை 9, வாழை வந்து 5. 30ல இருந்து 5 கழிச்சோம் என்று சொன்னா அதுக்கும் விடை 4 தான். யாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாமா? அடுத்த கேள்வி. கூட்டுக 162ஓட 429 கூட்டுனீங்கன்னு சொன்னா விடை செய்தாக சொல்லுங்க பாபு. 591. ஓகே. 98ல இருந்து 73 கழிச்சோம் என்று சொன்னா 2 5 25 சரியா? 25. ஓகே. இத பிரிச்சோம் என்று சொன்னா 13 மீதி 1. மீதி 1 ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. சுற்றாடல் விஷயங்களை நான் கொஞ்சம் கவனமா படிங்க. அதுல இருக்கிற அந்த உடல் உள்ள சுவத்திற்கான படிமுறைகள், இந்த படிமுறைகள்ல வார இதுகளை கொஞ்சம் பாடமா சொன்னான். இதுல எங்களுக்கு தெரியும் இதுக்கு ஷார்ட்கட் உனது உள்ளத்தில் திடமான பிரார்த்தனை உதிக்கட்டும் என்றதான் ஷார்ட்கட். என்ன அதுல முதலாவது படிமுறை வந்து உடலை தளர்த்தல், இறுதி படிமுறை வந்து உதி. அப்ப 3வது விடை சரி. இலங்கையில் தேசிய கொடியை சுற்றி உள்ள மஞ்சள் நிற பட்டி குறிப்பது இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை. அது என்னத்தை குறிக்குது என்று சொன்னா கொடியின் முழுமைப்பாட்டையும் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் குறிக்கும். இலங்கை தேசிய இலச்சினையின் நிலைத்திருப்பை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருப்பது சூரியன் சந்திரன். அதாவது அந்த புதுக்கைன்னு உள்ள அதுக்கு நித்திய நிலைத்திருப்பு என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நத்தார் மாட்டு தொழுவம் கிறிஸ்தவர்களோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா அடுத்ததுனா பின்வருவனவற்றில் அரச நிறுவனம் அல்லாதது என்று சொல்லி கேட்கிறாங்க. அரச நிறுவனம் அல்லாததுன்னு சொன்னா தனியாரத்தான் கேட்கிறாங்க. அப்ப அதுல இலங்கை வங்கி, மக்கள் வங்கி என்பன அரச வங்கிகள், சம்பத் வங்கி வந்து தனியார் வங்கியா இருக்கு. காசு கட்டளை மணி ஆர்டர் ஒன்று அனுப்புறோம்னு சொன்னா நாங்க எங்க போகணும்னு சொன்னா தபாக்கந்தூருக்கு போகணும்.
சரியா? இப்ப காசோலை மாற்றணும்டா வங்கிக்கு போகணும். காசு கட்டளை மாத்துறதுக்கு நாங்க தபார்காந்தோருக்கு போகணும். மணியோட என்று சொல்றது பிள்ளைகளா. பாலை வீடு என்பன பூக்கும் மாதம் எது? விடை பங்குனி மாதம். இரண்டாவது விடை சரி. பூக்களில் தேன் பருக வரும் பிராணி தேனி. மூன்றாவது விடை சரி. தாவர இலைகளை சேர்த்து கூடமைப்பது செவ்வரும்பு. உலர்த்தி அவிப்பதன் மூலம் ஒரு ஔடத பானமாக தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பூ பொன்னாவரசு. அது ஆவரசு என்றும் சொல்லுவாங்க பிள்ளைகள். பொன்னாவரசு என்று சொல்லுவாங்க. தாவர இலைகளை உணவாக உட்கொள்ளும் பிராணி நத்தை. முதலாவது விடை சரி. மீன் மண்புழு ஆகிய இரண்டும் கால்களற்றவை. விடை இரண்டாவது சரி. நிலத்தினுள் சேரும் குப்பைகளை பசலையாக மாற்றுவது மண்புழு. உலைத்துருத்தியை பயன்படுத்துவோர் கொல்லர். மூன்றாவது விடை சரி. வயல்வெளிகளில் பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் மாத்திரம் கொண்ட விடை மூன்றாவது மண்வெட்டி கலப்பு. தொலைபேசி என்ற தரத்துல சொன்னா நீங்க எப்படி இதுக்கு வாக்கியம் எழுதணும் என்று சொன்னா, நான் இப்ப அடுத்த போய் உங்களுக்கு வாக்கியம் எழுதுற சம்பந்தமா தான் ஒரு செமினார் நடக்கும். ஒரு 2 தமிழ் டீச்சர்ஸ் வருவாங்க, அதோட சேர்த்து உங்களுக்கு நடக்கும். இப்ப தொலைபேசி என்று